நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை சந்திக்க பண்ணியிருக்கிற அந்த பரலோக திட்டங்களை நம் நடுவிலே தலைமுறைகளாய் அவர் நிறைவேற்றுவாராக. ஒவ்வொரு வாரமும் வியாழந்தோறும் 6:30 மணிக்கு கர்த்தருடைய நாமத்தினால் சந்திக்கும்படி ஆண்டவர் ஜாஸ்வா டிவியை நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மேன்மைகள் பெருகுவதாக. இந்த நாளிலும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டு இன்னைக்கு என்ன வசனங்களை வச்சு தியானிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பாடல்களை குறித்ததான வார்த்தைகளை தந்தாங்க. அதனால் நம்ம இன்னைக்கு பாடல்களை குறித்து தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிற சில காரியங்களை பார்த்து நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 96 1 வசனம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். இந்த வசனம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் திரும்ப வாசித்து பார்த்தேன். அழகாக இருக்குது. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். இந்த வார்த்தையை பாருங்கள். தேவன் நமக்கு அவருடைய பரிசுத்தவான்களை கொண்டு எழுதி தந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடணுமா? அது யாரெல்லாம் பாடணும்னு அதில் சொல்லிட்டாங்க. பூமியில் இருக்கிற எல்லா குடிகளும் கர்த்தர் தான் என்ன செய்யணுமா? பாடணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு இதில் அடையாளமாக எழுதி தந்திருக்கிறாங்க. ஏன் இந்த பாட்டு எதுக்காக பாடணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நிறைய காரியங்கள் பார்க்கலாம். பாடல் அல்லது பாட்டு அப்படிங்கிற முதல் ஒரு வார்த்தை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் தான் அறிமுகப்படுத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். மோசேயா மூலமாய் ஆண்டவர் அந்த வரிகளை அந்த பாடல் பாடுகிற அனுபவத்தை அதில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரதியுத்தரம் சொல்லும்படி மீரியாம் அவர்களும் பாடுகிற அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். இன்னும் வேதத்தில் யாரெல்லாம் பாடினாங்கன்னு சொல்லி பார்த்தா தாவீதையா பாடியிருக்கிறாங்க. ஏசியா தீர்க்கதரிசி அவர் சொல்வார், நான் ஒரு என் நான் பாடல் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி பாடுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். அது புலம்பலாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 5 அதிகாரங்களை நம்ம தியானிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், டெபோரால் அம்மா பாடியிருக்கிறாங்க. அப்புறம் பவுல் அவங்க சீலா அவங்க பாடியிருக்கிறத பார்க்குறோம். பரலோகத்தில் பாடல் சத்தம் கேட்கப்படுகிறது என்று சொல்லி யோவான் ஐயாவை கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இன்னும் வேதத்தில் கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட எல்லா ஜனங்களும் அந்த ஜனக்கூட்டங்களின் நடுவிலே அநேக ஜனங்கள் கர்த்தரையே பாடினதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். சவுல் ஐயாவையும் தாவீது ஐயாவையும் சந்திக்கிற அந்த அனுபவத்தில் சில ஜனக்கூட்டங்கள் பாடுறாங்க, தாவீது கொன்றது அப்படி சவுல் கொன்றது அப்படின்னு சொல்லி வேறு பிரித்து பாடுங்கிறத பார்க்கிறோம். இன்னும் என்னாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பாடினதை பார்க்கிறோம். நியாயாதிபதி புஸ்தகத்தில் தேவனை பாடினதை பார்க்கிறோம். அப்புறம் தாவீதையாவின் காலத்துக்கு பின்பு கர்த்தருடைய ஆலயங்கள் நடுவிலே பாடகர் கூட்டங்கள் எழும்பி பாடலை பாடினதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கலாம். நான் இவ்வளோதான் தியானித்திருந்தேன். அப்போது நம்ம பார்க்கிறோம், பாடல் பாடுகிறது அது தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற அந்த அனுபவம். இல்லை சொல்லுதாங்க, கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணுமா? பாட்டை பாடணுமா? அது யாரெல்லாம்னு சொல்லி தேவன் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. என்னென்னா, பூமியில் இருக்கிற எல்லா குடிகளும், பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும், பூமியில் தேவனால் உருவாக்கப்பட்ட எல்லாரும் கர்த்தரை தான் பாடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடல் அப்படிங்கிற அந்த அனுபவம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களிடமும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கும் போது பாடுகிறது, பாட்டு, பாடினார்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அதில் எப்போல்லாம் பாடியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு பெரிய ஜெயம் கிடைச்ச உடனே பாடியிருக்கிற அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். இன்னும் பார்க்கலாம், தன்னுடைய தனிப்பட்ட நெருக்கத்தில் தேவன் விடுதலை கொடுக்கும்படி பாடுகிற அந்த அனுபவத்தை பார்க்குறோம். அப்புறம் தேவன் விடுதலை கொடுத்ததுக்கப்புறம் தேவன்கிட்ட நான் இப்படிலாம் இருந்தேன், எனக்கு இப்படிலாம் விடுதலை தந்தீங்க அப்படின்னு சொல்லுகிற அனுபவத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் பவுல் ஐயாவும் சீலா ஐயாவும் சேர்ந்து பாடும் பொழுது அவங்க அங்கே பெரிய வெற்றினாலெல்லாம் அவங்க பாடலை. அவங்க ஒன்று கண்டுபிடிச்சாங்க, நான் சிறைச்சாலையில் எனக்கு நான் கட்டப்பட்டு இருந்தாலும், அநீதியினால் நான் தண்டிக்கப்படும்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மைகளை செய்கிறவர் என்று சொல்லி அவங்க பாடின அந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம்.
அதனால் இன்றைக்கி வேதத்தின் அடிப்படையில் சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதை வைத்து எப்படி நாங்கள் வசனங்களை தியானிக்கலான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லி தந்தாங்க, பாடுவேன் பாடுவோம் அப்படின்னு ஒரு 3 காரியங்களை கற்றுத்தந்தாங்க. பாடுகிறது ஒரு தனிப்பட்ட மனிதன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறது, நீ பாடு அப்படின்னு சொல்லி. பாடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஆண்டவர்கிட்ட போய் நம்மளை ஒப்புரவாக்குறது. நான் கண்டிப்பாக பாடுவேன், உங்களை புகழ்ந்து பாடுவேன், என்ன நடந்தாலும் பாடுவேன் அப்படின்னு சொல்லுகிற அனுபவம். 3வது பாடுவோம் அப்படின்னு சொன்னால் அநேக பாடுகிற ஜனங்களை கூட்டி சேர்ப்பது, அநேக பாடுகிற ஜனங்களை தட்டி எழுப்பி விடுவது, அநேக பாடுகிற ஜனக்கூட்டங்களை கர்த்தருக்கு நிறைத்திருப்புவது. இன்னும் அதில் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரவர் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஒரே பாடல் பாடுவோமா? அந்த பாடலில் சொல்லப்பட்ட சில கவிகள் பாடலாம். நம்ம பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய பாடல், எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். இந்த பாடல் நம்ம பார்க்கலாம். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்றே, குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்றே, குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். இந்த பாடல் வரிகளும் அழகாக இருக்கும். நீங்கள் நேரம் இருந்தால் இந்த பாடலை எடுத்து திரும்ப பாடி பாருங்கள். ஆண்டவருக்கு நம் பாடல் பாடும்படி, ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்தி பாடும்படி, ஆண்டவருடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளும்படி பாடும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு வேத வசனத்தை பார்க்கலாம். பாடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை யாருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் பின்பகுதியில் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான், இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. இதில் நம்ம பார்க்குறோம், இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் ஆண்டவர் அழகாக இதில் சொல்லியிருக்கிறாங்க. தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் தான் அந்த ஆண்டவருடைய ஆலயம் உருவாக்கப்படும் பொழுதும் ஆண்டவருடைய ஆலயத்தின் நடுவிலையும் பாடகர் கூட்டங்கள் அவர்களோடு கீத வாத்தியங்களை வாசிக்கிறவர்களெல்லாம் நிறுத்த சொல்லணும்னு சொல்லி தேவனால் தீர்க்கதரிசிகளை கொண்டு தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிக்கப்பட்ட உடனே பாடு அப்படின்னு சொல்லி பாடல் பாடும்படி ஜனக்கூட்டங்களை அவர் எழுப்பினதை நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த கிருபை தேவன் உங்களுக்கு தந்திருப்பார் என்றால், உங்களுக்கு பாடுகிற கிருபைகளை கர்த்தர் தந்திருப்பார் என்றால், பாடுவதற்கான சூழ்நிலைகளை தேவன் உங்களுக்கு தந்திருப்பார் என்றால், அநேகரை பாடும்படி உங்களை உருவாக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அந்த சூழ்நிலைகளை தந்திருப்பார் என்றால், நீங்கள் அவைகளை எழும்பி நின்று செய்யுங்கள். தாவீது ராஜா செய்தாங்கல்லவா? தாவீது ராஜா கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட அந்த தெய்வ திட்டத்தை ஏற்றுக்கொண்டு பாடகர்களை எழுப்பி அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள் பாடுகிற அந்த சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி கொடுத்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பாடுகிறவர்களை எழுப்பி விடுங்கள் தேவனுக்காய். தேவனுடைய பாட்டை பாடுகிறவர்களை எழுப்புங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. பூமியின் குடிகள் எல்லாரும் அவரையே பாடுங்கள் என்று சொன்னாரே. அந்த பாடுகிற ஜனங்களை எழுப்பி விடும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கரம் தூக்கி விட விரும்புகிறார். 2வது நம்ம பார்க்கலாம், பாடுங்கிற வார்த்தையை பார்த்துருக்கிறோம். 2வது பாடுவேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். தாவீது ராஜா வாழ்க்கையில் அவர் பாடின அந்த அனுபவங்களை நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆனால் சில தருணங்களை மட்டும் பார்க்குவோம். ஏன் அவங்க பாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சங்கீதம் 13 அதில் 6ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். தாவீது ராஜா எதுக்கு பாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சங்கீதம் 13 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது ராஜா சொல்கிறாங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சங்கீதம் 13 6ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இங்கே ஒரு பாடுகிற அனுபவம், அதை அவங்க சொல்கிறாங்க, நான் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் பாடுவேன்னா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு சொன்னாங்க.
தாவீது ராஜாவுக்கு என்னென்ன நன்மை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நான் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் சொல்லி கொண்டு போகலாம். அதனால் சில வசனங்களை பார்க்கலாம். ஏன் பாடுவேன் அப்படிங்கிறதே அழகாக சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறாங்க, அதனால் பாடுறேன். நான் பாடும்போது எனக்குள்ளே என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு நமக்கு அதில் கற்றுத்தரதை பார்க்கலாம். சங்கீதம் 71:23 நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழுமா. நம்ம பாடும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உதடு அறிக்கை செய்கிறதா. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. எத்தனை பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கலாம். கிறிஸ்துவை புகழ்ந்து பாடுகிற, தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனுக்குள் நம்மளை திடப்படுத்துகிற எத்தனை பாடல்கள் உங்களுக்கு காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறதல்லவா. அந்த பாடல்களை நீங்கள் பாடும் பொழுது அது என்ன சொல்லுதுன்னா ஆண்டவர் மீட்டு கொண்டதுனால நம்ம உதடு அவரை அப்படி கெம்பீரிக்குதான். நம்ம உதடு அவர் அப்படியே புகழ்ந்து கொண்டே இருக்குது. அதுதான் அடையாளப்படுத்துகிறதா. ஆதலால் உங்களுடைய நாவுகளிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், உங்கள் உதடுகளிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பாடல்களாய், தேவனை துதிக்கிற பாடல்களாய், தேவனோடு கிட்டி சேர்க்கிற பாடல்களாய், தேவனோடு உங்களை பலப்படுத்துகிற பாடலாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. அடுத்ததில் நம்ம அப்படி பார்க்கிறோம். நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். நம்ம பாடும்போது என்ன நடக்குமானா நரகாக்கினையிலிருந்து நம்மளை நித்திய ஜீவனுக்காய் மீட்டு கொண்ட தேவனுக்குள்ள கெம்பீரித்து மகிழுமா. நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா, மீட்டுக்கொண்டனா என் ஆத்துமாவை நரகத்துக்குலேருந்து, நரகாக்கினையிலிருந்து, நித்திய அழிவிலிருந்து நீங்கள் மீட்டு கொண்டபடினால என் ஆத்துமா என்ன செய்யுமா கெம்பீரித்து மகிழ அப்படின்னு சொல்லுதாங்க. எவ்வளோ சந்தோஷம் இல்லை. உங்கள் வாய்களிலிருந்து, உங்கள் நாவிலிருந்து, உங்கள் உதடுகளிலிருந்து புறப்படுகிற அந்த பாடல் ஜெய கம்பீர சத்தம், அந்த பாடலினால் உண்டாகிற துதியின் சத்தம் உங்களுடைய ஆத்துமாவையும் உங்களுடைய வாழ்க்கையை அது கம்பீரிக்க பண்ணும் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இதை தான் தாவீதை தன் வாழ்க்கையில் நடைமுறையாக்கி கொண்டாங்க. நான் பாடும்போது நீங்கள் என் உதடும் நீங்கள் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழுதுன்னு சொன்னாங்க. அதனால நான் பாடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ அழகான அனுபவம் இல்லை. நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தையினால, ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தையின் கொண்டு அவரை பாடி மகிழ்விக்கும் பொழுது அது நமக்குடைய ஆத்மாவை அது என்ன செய்யணும் கெம்பீரிக்கப்படும். நமக்குள்ளே இருக்கிற அந்த துக்கத்தின் கட்டுகள் அறுக்கப்படும். ஊழியத்தின் பாதையில் ஒரு சகோதரி ஒரு நாள் சொன்ன காரியம், என்கிட்ட நிறைய காரியங்கள் நாங்கள் ரெண்டும் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, அக்கா எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்துட்டுனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஒரு பாட்டை எடுத்துகிட்டு டெய்லி 7 முறை படிப்பேன். 7 முறை படிப்பேன்னா சில நாள் கழிச்சு பார்த்தா அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அப்புறம் இன்னொரு ஊழியத்து நிமித்தம் இன்னொருத்தங்களை சந்திக்க நேரிட்டது. அவங்க டாக்டராக இருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரியம் என்னன்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தால் என்னால் ஜெபமே பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு பாட்டை எடுப்பேன். அந்த பாட்டை திரும்ப திரும்ப ஆண்டோடைய சமூகத்திலேருந்து அறிக்கை செய்வேன். நான் நடக்கும்போது பாடுவேன், நான் ட்ராவல் பண்ணும்போது பாடுவேன். அது எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் இது எனக்கு அப்படி புது புது அனுபவங்கள் எல்லாம் நான் கேட்கும்படி ஆண்டவர் எனக்கு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போது நம்மளுடைய பார்வையில் பாடல் அலட்சியமான காரியமோ குறைவாய் மதிப்பிடுகிறவைகள் அல்ல. அந்த பாடல் பாடும் பொழுது நம்ம ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறதையும் நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை உடைத்தெறிகிறதையும் பார்க்க முடியும். அதனால இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய தீர்மானம் எடுத்துக்கலாமா, ஒரு புதிய காரியத்தை முயற்சி செய்யலாமா. நான் பாட போறேன், என் ஆத்துமா கெம்பீரித்து மகிழ்வதற்கு பாடல் ரொம்ப முக்கியம், தேவனை புகழ்ந்து பாடுகிற பாடல் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு புதிய ஓட்டத்தை துவங்குவோமா. அடுத்தால நம்ம பார்க்கலாம். தாவீது ராஜா சொல்றாங்க, நான் பாடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு எதுக்காக பாடுவேன்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம். அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு சொன்னாங்க. தாவீது ராஜாவுக்கு தேவன் செய்த நன்மைகள் எவைகள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 18 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் அழகழகாய் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, எப்படி பாடுறாங்கன்னு பாருங்க. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18 நீங்கள் பிறகு அதை மெதுவாய் வாசித்து பாருங்கள். அது ரொம்ப ஆழமான சத்தியம் நிறைந்தது. அதில் சொல்லுதாங்க, தேவனை பார்த்தவங்க பாடுற பாட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் நான் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பலனேன்னு சொல்லி தேவனை பாடினாங்க. அதனால் நான் உங்ககிட்ட அன்பு கூறுவேன்னு சொல்லி பாடி அவங்க ஆத்துமா கெம்பீரித்து மகிழ்கிற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். 2வது அதில் பாடுறாங்க, ஆண்டவரே என்னெல்லாமோ நடக்கு, எனக்கு கண்மலை நீங்க தான்ப்பா,
என் கோட்டை நீங்கள் தான், என் அரண் நீங்கள் தான், எனக்கு எல்லாம் நீங்கள் தான் என்னை உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி எனக்கு நீர் அடைக்கலமாக இருக்கிறீர் நான் உம்மை பாடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகான காரியம் பார்த்தீங்களா? நம்ம பார்க்குறோம், நமக்கு அடைக்கலம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நாம் வாழ்வதற்கு, நாம் மறைந்து கொள்வதற்கு, நம்ம அழிக்கப்படாதபடி காப்பதற்கு, நம்ம வாழ்விக்கப்படும்படி தேவனால் உயர்த்தப்படுவதற்கு, எல்லாவற்றிற்கும் அடைக்கலமாய் புகலிடமாய் இருக்கிறது ஒரே காரியம் இந்த பூமியில். அது தேவனுடைய மகிமை மட்டும்தான், தேவன் மட்டும்தான், அவருடைய வார்த்தை மட்டும்தான். அவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நம்ம பாடலாமே, அன்றே நான் இந்த நாள் வரை இருக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீங்கப்பா, நான் உங்களை பாடுறேன் சொல்லி பாருங்களேன். மூன்றாவது தாவீது ராஜா பாடுற அனுபவத்தை பார்க்கலாம். அந்த 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சொல்றாங்க, நான் தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் கூப்பிடுதல் அவருடைய செவிகளில் போய் ஏறிச்சுன்னு சொன்னாராம். அவர் சொல்றார், ஆண்டவரே நீங்கள் என் ஜபத்தை கேட்டீங்க, அதனால நான் உங்களை பாடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகான வார்த்தையில நம்ம ஜபங்களை தேவன் கேட்ட ஒவ்வொரு இந்த செகண்ட்ஸை நம்ம கணக்கிட முடியாது. நம் ஜபத்தை கேட்ட ஒவ்வொரு நாட்களையும் நம்மளால் பட்டியலிட முடியாது. ஆனால் இந்த இடத்துல தாவீதைய சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் உங்களை நோக்கி கூப்பிட்டேன்ப்பா, நான் உங்களை நோக்கி அபயமிட்டேன், நீங்கள் பரிசுத்த உங்கள் ஆலயத்தில் இருந்து அந்த சத்தத்தை கேட்டீங்க, என் விண்ணப்போ என் கூக்குரல் எல்லாம் உங்கள் செவிகளுக்குள்ளே வந்து ஏறினபடினால பாடுவேன்னு சொன்னாங்க. நீங்கள் இது வரைக்கும் ஜபித்த ஜபங்கள், இனிமேலும் நீங்கள் ஜபிக்கவிருக்கிற ஜபங்கள் எல்லாம் உங்களை உருவாக்கி இருக்கிற கர்த்தருடைய செவிகளுக்குள் போய் ஏறுகிறது என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. அதனால் நம்ம பாடலாமே, ஆண்டு என் ஜபத்தை கேட்டிருக்கிறாங்க, ஆண்டு என் ஜபத்தை கேட்டீங்க, என் ஜபத்தை இனிமேலும் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி பாடி பாருங்களேன். உங்களுடைய தொய்ந்து போயிருக்கிற உங்கள் ஆத்துமா அது கம்பீரித்து மகிழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் அல்லவா? அப்புறம் நம்ம அப்படி பார்க்கலாம். தாவீது ராஜா 5வது ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே ஜபம் உங்கள் செவிகளில் ஏறினதோடு நீங்கள் விடலை, என்ன பண்ணீங்க தெரியுமா? வாசிக்கிற 9ஆம் வசனம், வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டு நீங்கள் வானங்களை தாழ்த்திங்க, பூமிக்கு இறங்கி வந்துட்டீங்கப்பா. எதுக்கு? அதுக்கு பதில் தருவதற்காக. அதனால் நான் உங்களை பாடுவேன்னு சொன்னாங்க. இந்த வசனம் ரொம்ப நம்மளை தேவனுக்குள்ளேயும் தெய்வம் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பையும் ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடியது. ஏன்னா பூமியில் நம்ம இருக்கிறோம், நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தைகள் அப்படியே கேட்பதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்ம சொல்லுகிற அந்த ஜபம், நம்ம கூக்குரல், நம்ம அபாயம் விடுதல் தேவனையே வானத்தில் இருந்து இறங்கி வர பண்ணுகிறதா. அப்போது அந்த அவ்வளோ பெரிய தேவன் வானத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிறார். அது சும்மலை இறங்கி வரல. அடுத்தடுத்து வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றாராம், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். அழகாக இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக வராங்களா. நம்ம ஜபத்தை கேட்டு, அவர் ஜபங்களெல்லாம் கேட்டு அப்படியே சரி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நம்ம கூட அப்படி நினைப்போம்லாம், நாளைக்கு இதை செஞ்சுக்கலாம், நாளைக்கு இவங்களை மீட் பண்ணிக்கலாம், நாளைக்கு இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம், நாளைக்கு இவங்ககிட்ட போய் தேவனை பற்றி சொல்ல, எத்தனையோ காரியங்களை நம்ம நாளைக்குன்னு தள்ளி போடுவோம். ஆனால் ஆண்டவர் அவர் நம்ம ஜபத்தை அவர் காதுகளுக்குள்ள கேட்ட உடனே வானங்களை தாழ்த்தி இறங்கி காற்று செட்டைகள் ஆக்கி அவர் கேருபீன்கள் மேலே ஏறி அவ்வளோ ஸ்பீடாக வராங்களாம். இதுக்கு நம்ம அவருக்கு பாடல் மூலம் அவருக்கு துதிக்கலாம் தானே இந்த இடத்துல. அதனால தான் தாவீதையா சொல்றாங்க, அவர் வானங்களை தாழ்த்தி எனக்காக இறங்கினார், அதனால பாடுவேன். எவ்வளோ ஒரு அழகான அனுபவம் இல்லை. அதுக்கப்புறம் 7வது ஒரு காரியத்தை அவங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அதே சங்கீதம் 18:14 வசனம், தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அவங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். தாவீது ராஜாவுக்கு முன்னாடி வந்த யுத்தங்களின் சத்தங்களை குறித்து அவர் சொல்லுதாங்க. ஆண்டவரை நான் உங்களை நோக்கி கூப்பிட்டேன்பா, நீங்கள் அம்புகளை எய்திங்க, அதனால் எனக்கு முன்னாடி இருந்த பலம் மிக்கவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டதை நான் பார்க்குறேன், அதனால் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லுதாங்க. எவ்வளோ அழகில்ல. அடுத்தல் அப்படி சொல்லுதாங்க, மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் சொல்லியிருக்கிறாங்க. தாவீது ராஜாவையும் உங்களுடைய தேசத்தையும் தேசத்தின் குடிகளையும் கெடுத்து போடும்படி நிறைய தேசங்களால் பலவான்களாய் பார்க்கப்பட்ட அந்த ராஜ்யங்களை குறித்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் நீங்கள் கலங்க பண்ணினீங்க ஆண்டவரே, அதனால் நான் என்ன செய்கிறேன், உங்களை பாடுகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்த ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 4, 5, 6, 7வது அனுபவம் நம்ம பார்க்குறோம். அதில் வாசிக்கிறேன் 18ஆம் வசனம், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார்.
எத்தனை முறை தேவன் நமக்கு அவர் ஆதரவாக இருந்திருக்கிறாங்க தானே. நம்ம ஒருத்தங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ண போகிறோன்னு வைத்துக்கோங்களேன், நம்ம அவங்கக்கிட்ட அவங்க பக்கத்தில் இதெல்லாம் சரியாக இருக்கா அல்லது இதெல்லாம் இவங்க மேலே தப்பு இருக்கா நிறைய யோசித்து தான் ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஒரு காரியத்தை பேசுவதற்கோ அல்லது அவங்களுக்கு உதவியாக இருப்பதற்கோ நம்ம தீர்மானிப்போம். ஆனால் இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்லுதாங்க, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு சொல்லுதாங்க. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஆதரவாக இருந்ததினால் நம்ம அவரை பாடலாமே. நம்ம கிட்ட நிறைய நல்குணங்கள் இருக்காது, நம்ம நீதியின்படி நிறைய முறை நடக்க தவறிருப்போம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கும் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அதனால் அவரை நம்ம பாடலாம் தானே. அதில் 8வது ஒரு காரியத்தை தாவீது ராஜா சொல்றாங்க, 19ஆம் வசனம். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். சொல்லலாமே, ஆண்டவரே நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கிறீங்கப்பா, அதனால நான் உங்களை பாடுறேன்னு சொல்லலாமே. அதனால் சொல்லுதாங்க, நீங்கள் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்பு வச்சிங்களான்னு சொல்லுதாங்க. நம்மளை எத்தனை முறை தெய்வன் தப்பு வைத்து கொண்டு வந்திருக்கிறார், நம்மளை எத்தனை முறை கண்ணுக்குள்ளே இருக்கிற கண்மணி போல் தீங்கு அணுகாதபடி காத்து கொண்டு வருகிறார். அதை எதை அடையாளப்படுத்துகிறதே? அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதை, அவர் நம்ம மேலே ஆசையாக இருக்கிறதை, அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பினை அது வெளிப்படுத்துகிறபடினால அவரை நம்ம பாடலாம் தானே. அழகாய் தாவீது ராஜா இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம அவர் பார்க்கலாம், இவங்க சொல்லுதாங்க, நான் கர்த்தர் எனக்கு இதெல்லாம் செய்ததுனால நான் இப்படியெல்லாம் நான் பாடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தை பார்க்கலாம். ஏன் அவங்க அப்படிலாம் பாடினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அதில் சொல்லப்பட்ட தெய்வ ரகசியம் பெரிது. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பெலிஸ்தியரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோவிலே உண்டான போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெலிஸ்தரை நம்ம பார்க்குறோம், கோலியாத்தை தேவனுடைய நாமத்தினால இவங்க தோற்று போக பண்ணினதையும் அழித்ததையும் நம்ம பார்க்குறோம். தாவீது ராஜா ராஜாங்கத்தை அமைத்து தேசத்தின் அதிபதியாய் தேசத்தின் ராஜாவாய் அவர் முடிசூட்டப்பட்டு ஜனங்கள் எல்லாம் தேவனை அறிகிற அறிவுக்கு நிறைய நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி நடத்தி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் திரும்பியும் ஒரு போராட்டம் வருது. அந்த பெலிஸ்தரோடு மீண்டும் ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்தில் தேவன் இவர்களை ஜெயிக்க பண்ணினபடினால தான் தாவீது ராஜா அந்த வரிகளை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னிலும் அதிக பலவானாக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் பாடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நிறைய முறை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இன்னைக்கு பின்னிட்டு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்தி வந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. உங்கள் பேரில் தப்பு இருந்திருக்கலாம், குறை இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் குற்றப்படுத்தி கொண்டுபடி உங்களை ஒடுக்கி, உங்களை நெருக்கி, உங்களை நிந்தித்து, உங்களை அவமானப்படுத்தி, உங்களை அழிக்கும்படி வந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். என்றைக்காவது கர்த்தர் அவங்க கைகளில் உங்களை சிக்க பண்ணி அவர்களினால் உங்களை அழித்து போவதற்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. இதை எதை அடையாளப்படுத்துகிறது? கர்த்தர் உங்களிலும் அதிக பலவானாய், உங்களை பார்க்கிலும் அதிக உண்மையாய், உங்களை பார்க்கிலும் சரியாய் நடக்கிறவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய கைகளிலிருந்து உங்களை பகைக்கிறவர்கள் கிட்ட இருந்து அவர் உங்களை விடுவித்தாங்களாமே. இதுக்காக நம்ம தேவனை பாடலாம் தானே. தாவீது ராஜா அதை தானே சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம், தாவீது ராஜா நான் பாடுவேன்னு சொன்னாங்க. அவங்க நான் பாடுன்னு சொல்லி பாடுவதற்காக ஒரு ஜனக்கூட்டங்களை ஏற்படுத்தினாங்க. நான் பாடுவேன்னு சொல்லி கர்த்தர் செய்த அநேக காரியங்களுக்காக கர்த்தரை மகிமையினாலும் பாட்டினாலும் அவர் பாடி புகழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம், பாடுவோம் அப்படின்னு சொல்லி இருவர் இணைந்து பாடின அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் காவலில் இருக்கிறவங்க அதெல்லாம் அந்த பாட்டு சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாங்களாம். இது எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? அதனால் நம்ம பாடுகிறோம், நான் பாடுவேன்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம இணைந்து பாடுகிற பாடலானது அநேகரின் காதுகள் கேட்கும்படி அது அதிக சத்தத்தை கொண்டு வரும் அல்லவா? இந்த இடத்துல அதுதான் நடக்குது. பவுலையாவும் சீலாயாவும் தேவனை பாடுறாங்க. பாடும்போது அவங்க சந்தோஷமான சூழ்நிலை அல்ல, அவர்கள் மேலே சொல்லப்பட்ட காரியத்தின் நிமித்தம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பாடுவோம் சொல்லி 2 பேரும் தேவனுடைய மனிதர்களாய் தேவனை துதித்து பாடினதுனால அதை கேட்டு கொண்டிருந்தவர்களுடைய காதுகள் திறக்கப்பட்டதை நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையில் இருந்த காவலாளராக இருந்த ஒருவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டதை பார்க்கிறோம். நீங்கள் பாடும் பொழுது, நீங்கள் இணைந்து பாடும் பொழுது உங்கள் பாடலின் சத்தமானது அநேகரின் இருதயங்களை தேவனை திருப்பும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நம்ம
நமக்கு நினைப்பூட்டுகிறது. முதல்ல பாடுகிறவர்களை எழுப்புங்கள், நீங்கள் பாடுங்கள், நீங்கள் இணைந்து பாடுவோம் என்று சொல்லி அநேகரை கூப்பிட்டு அதை தேவனுக்கு மகிமைகளை செலுத்துகிற பாடல்களாய் பாடுங்கள். அதை கேட்கிறவர்களின் இருதயங்கள் திறக்கப்படுகிற வேதத்தில் பார்க்கலாமே. ஏன் இந்த பாடல் நம்ம பாடணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்த்தா பரலோகத்தில் பாடல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குதா. இவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அழகாக இந்த இதில் சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது யாருக்கு தேவனால் அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா யோவான் ஐயாவுக்கு தேவனால் அது அறிவிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அந்த அறிவிக்கப்படும் போது அதை தான் யோவான் ஐயா பார்க்கிறத நமக்கு எழுதி தந்திருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் மாஸ்டர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். முந்தின வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்போ சொல்லப்பட்டதுன்னு பார்த்தா யோவான் ஐயாவின் காலத்தில் தேவனால இன்னும் வரவிருக்கிற காலங்களிலும் நிறைவேற்றப்படுகிறதெல்லாம் பரலோகத்தில் நடப்பிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ இங்கு பாடுகிற நாம் தேவனுடைய ரட்சிப்பினால் அவர் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறபடியினால் நம்ம பரலோகத்திலும் போய் பாடுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின தேவனை பாடும்படி அந்த பரலோகத்தில் பாடல்களை பாடுகிற தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறது. அந்த இடத்திற்கு நம்மளை காண செய்யும்படி, அந்த இடத்துக்குள் நம்மளை அழைத்து செல்வதற்கு அடையாளமாய், அந்த இடத்தில் போய் கர்த்தரை நம்ம பாடும்படியாய் இந்த வேத பகுதி நமக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஏன் நம்ம பாடக்கூடாது? பாடலாம் தானே. நல்லா இருக்கா நல்ல அது தெரியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி பாருங்கள். புது பாடல்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது அழகா இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவனுக்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. அந்த 144,000 பேர் எங்கிருந்து வந்தாங்கன்னா பூமியிலிருந்து தான் போனாங்க. இந்த பூமியிலிருந்து போனவங்க அங்கே புதுப்பாட்டை பரலோகத்தில் பாடினாங்களாம். அது ஒருவராலும் கற்றுக்கொள்ள முடியாததாக இருந்ததாம். ஆண்டவர் இப்படிப்பட்ட பாடல்களை பாடும்படி அவர் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் அவருடைய சன்னிதானத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக, மூப்பர்களுக்கு முன்பாக, கேருபீன்களுக்கு முன்பாக, ஜீவன்களுக்கு முன்பாக புது பாட்டை பாடும்படி உங்களையும் அழைத்திருக்கிறார். அப்போ பாடினாதான் நம்ம அங்கே போய் தேவனை பாடுவதற்கு அந்த இடத்துக்கு நம்ம புறப்பட்டு போக முடியும். இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரிகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன பாட்டு பாடினாங்களான்னா மோசே ஐயா சொல்லி கொடுத்த உபாகமம் 31ஆம் 32ஆம் அதிகாரத்தில் பாடல்கள் சொல்லப்பட்டிருக்குது. திருப்பி வாசித்து பாருங்கள். நம்ம யார், நம்மளை எப்படி தேவன் கண்டுபிடித்தாங்க, தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு அதில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதெல்லாம் சொல்லி பாடுகிற அந்த பாடல்களும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடுறது, அந்த சத்தத்தை இவங்க கேட்குறாங்களாம், அதை பார்க்குறாங்களாம். இப்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நம்மையே பாடக்கூடாது. சங்கீதம் 96:1, கர்த்தருக்கு பாடல்களை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். அழகான வார்த்தை அல்லவா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இயேசுவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தருக்கு பாடல்களை பாடும்படி எங்களை அழைத்தபடினால் ஸ்தோத்திரம். அன்று இந்த சத்தத்தை கேட்கிற யாவர்களின் நாவுகளும் உதடுகளும் இருதயமும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற கிருபையினால் இப்போது அலங்கரிக்கப்படுவதாக. இவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பாடல் கிருபைகள் இயேசுவின் நாமத்தில் அநேகரை விடுவிக்கும்படி, அநேகரை தேவனுக்குள் நடத்தும்படி ஆசீர்வதிக்கப்படுவதாக. அன்றே நீங்கள் புதிய பாடல்களை பாடுகிற அந்த தெய்வீக கிருபைகளை இதோ கேட்கிற யாவர் மேல் இப்போது கட்டவிழ்ப்பீராக. பரலோகத்தில் வந்து பாடுகிற அந்த தெய்வீக கிருபைக்கு நேராய் ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்தி செல்ல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற அந்த அனுபவம் உண்டாகட்டும். அநேகரை பாடுகிறவர்களை எழுப்புகிற அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும். ஆண்டவரை தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவரும் கர்த்தரை பாடுகிற பாடல்களினால் ஆசீர்வதிக்கப்பட
ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அன்றை நான் இணைந்து பாடுவேன், அநேகர் விடுவிக்கப்படுவார்கள் என்ற அந்த வார்த்தைகள் இதோ உடைய பிள்ளைகள் மேலே இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. அன்றை பாட விடாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ள இப்போது நிகிரகம் ஆவதாக. சேனைகளின் கர்த்தரை துதித்து பாடுகிற பாடல்கள் உடைய பிள்ளைகள் மேலே இப்போது கட்டவிழ்க்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அன்றே எங்களை இந்த நாளில் சந்திக்க பண்ண அந்த அநாதி கிருபைகள் நிறைவேறுவதாக. நாங்கள் பூமியின் குடிகளாக இருக்கிறபடினால் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் உங்களை புகழ்ந்து பாடுகிற அந்த தெய்வீக கிருபைகள் ஒவ்வொருவருக்குள்ள பெருக ஒப்பு கொடுக்கிறோம். தலைமுறை தலைமுறையை கர்த்தரை பாடுகிற பாடல்களினால் அலங்கரிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு ஏறெடுக்கிற இயேசப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பாடி பாருங்கள், கர்த்தர் தருகிற மேன்மைகளை சுதந்தரியுங்கள். ஆமென்.